மோடிஜி அவர்களுக்கான உங்களுடைய ஒரு ஓட் என்னென்னலாம் சாத்தியமாக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? உங்களுடைய ஒரு ஓட் டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்கி இருக்கிறது. உங்களுடைய ஒரு ஓட்னால இன்னைக்கு மாசம் 12,000 மில்லியன் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுடைய போன்பே, கூகுள் பே, பேடிஎம் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாரும் யாரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா பர்ஸ் திறந்து கேஷ் எடுக்கிறீங்க. எல்லாருமே நம்ம போனை தானே எடுத்து பே பண்றோம். இது ஒரு மிகப்பெரிய ஊழலை ஓட்டி அடிச்சிருக்கு, விரட்டி அடிச்சிருக்கு. எப்படின்னு தெரியுமா? டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். அரசாங்கம் செலுத்தக்கூடிய ஒரு ரூபாயும் உங்களுடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாக வந்து செலுத்தும்படி ஆதார், அதே சமயத்தில் ஜன்தன் யோஜனா மூலமாக திறக்கப்பட்ட வங்கி கணக்குகள் மூலமாக அரசாங்கம் செலுத்தக்கூடிய ஒரு ரூபாய் எல்லாமே டைரக்டா பேங்க் அக்கவுண்ட்ல வந்து செலுத்தப்படுகிறது. இது எல்லாம் உங்களுடைய ஒரு ஓட்டுனால சாத்தியமாக்கி இருக்கிறது. மோடிஜி அவர்களுடைய கேரண்டி இதுதான் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம். மேலும் இன்னைக்கு நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜி யாத்ரா முன்னாடி ஒரு பெரிய கியூவே நின்றுட்டு இருக்கோம். ஏர்போர்ட்ல எல்லாம் செக் பண்ணுவாங்க மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் உங்களுடைய ஐடி கரெக்டா இருக்கான ஆதார் கார்டை வச்சு. இப்ப அதெல்லாம் தேவையே இல்லை. படிப்படியாக ஒரு ஏர்போர்ட் மூலமாக இதை வந்து அமல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க அப்படின்னா, நேரா நீங்க போனீங்களா உங்க ஃபேஸை ஸ்கேன் பண்ணும், உங்களுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணி நேராக நீங்க விமான நிலையத்துக்குள்ள போகலாம், ஏர்போர்ட்குள்ள போகலாம். உங்களுடைய போர்டிங் பாஸ் எல்லாமே அந்த டிஜி யாத்ரா ஆப் மூலமாக வந்துடும். இதனால எல்லாருக்கும் நேரம் மிச்சப்படுகிறது. எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியாவை டிஜிட்டல் ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஜிட்டல் இந்தியாவாக நம்மளுடைய மோடி அவர்களுடைய கேரண்டியாக உங்களுடைய ஒரு ஓட்டினுடைய பிரதிபலிப்பாக எல்லாம் விளங்குகிறது. இதுதான் மோடிஜி அவர்களுடைய கேரண்டி. ஜெய் ஹிந்த்.